ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. நேரோ பேண்ட்டில் நம்ம பேக் சைடு வந்து ஹைட் அதிகமாக எடுப்போம்ல, அப்போ வந்து எப்படி அது கரெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பேக் பார்ட் பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டோட பேக் பார்ட் வந்து பெருசாக இருக்குது. பேக்கில் 2 பேக் பார்ட் இருக்கும், 2 பீஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 2 பீஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து தைக்கணும். ஆனால் ரெண்டுமே அன்இவனாக இருக்குது. நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், நமக்கு வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹைட் வந்து பேக் பார்ட் வந்து பெருசாக இருக்குது. இதை எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பீஸ்லையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எது பேக் பார்ட்டுன்றது. நான் இப்போ எழுதியிருக்கேன்ல, அதான் ரைட் சைடு. ரைட் சைடு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிராச்சோட ஏரியா வந்து தைச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம தைக்கிறது வந்து இந்த கிராச் ஏரியா வந்து தைக்கிறது தான். நம்ம 1/2 இன்ச்சு சீமென்ஸ் கொடுத்துருப்போம், அந்த லைனில் தைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட கிராச் வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி கிராச்சோட ஏரியாவை மட்டும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பார்க்குறப்பே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்துட்டு சின்னதாக இருக்கும். நீங்கள் இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் நமக்கு நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. இதை எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதையுமே நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் ஒன்னோட ரைட் சைடு இன்னொரு ரைட் சைடு ஒன்றுக்கு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் ரெண்டையும் ஈவன் பண்ணி தைக்கக்கூடாது. பேக் பார்ட்டோட எண்டு, ஃப்ரண்ட் பார்ட்டோட எண்டு, 2 எண்டையும் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம பேக் பார்ட்டோட எண்டு, ஃப்ரண்ட் பார்ட்டோட எண்டை வந்து ஒரு சைடில் தைச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைட்லையும் பேக் பார்ட்டோட எண்டு, ஃப்ரண்ட் பார்ட்டோட எண்டு, 2 எண்டையும் நம்ம தைச்சிடணும். இப்போ தைச்சதுக்கப்புறம் கீழே ஓப்பனிங் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த கிராட்ச் ஓப்பனிங் இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் அந்த ஓப்பனிங் ஏரியா இந்த எண்டு அப்புறம் பேக் பார்ட்டோட எண்டு அந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் தையல் போடணும். 2 பக்கமும் அந்த எண்டை தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஈவன் பண்ணி தைக்கக்கூடாது. இப்போ நம்ம குர்த்திலாம் என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக ஈவன் பண்ணி தைப்போம், அந்த மாதிரி இல்லாமல் பேக் வந்து பெருசாக தான் இருக்கும். நீங்கள் அதோட எண்டு பகுதியை மட்டும் ஜாயின் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம எலாஸ்டிக் வச்சு மடிச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நேரோ பேண்ட் வந்து ரெடி ஆயிரும்.